When the funeral happened, someone said this. They said, "Oh, we will carry your legacy forward from this day onwards." What they fail to say is that we will carry the cross. When someone dies in your family, don't try to carry their legacy. Christ did not call you to carry the legacy of people who have died. You don't have to carry your grandfather's legacy. You don't have to carry your grandmother's legacy. You have to carry the cross. That is why Christ has called you. Hallelujah. Let the dead be dead. செத்தவர்கள் செத்தவர்களாக இருக்கட்டும். அவங்க லெகசியை நான் சுமக்கிறேன். அதுக்கு ஆண்டவர் ஒன்று அழைச்சார். அதற்கு ஆண்டவர் ஒன்று அபிஷேகிச்சார். அதற்கு ஆண்டவர் ஒன்று விடுவித்தார். சொல்லுங்க, நான் யாருடைய லெகசியும் சுமக்க வரல இந்த உலகத்திற்கு. யாருடைய லெகசியும் சுமக்க ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கல. யாருடைய லெகசியும் சுமக்க ஆண்டவர் என்னை ரட்சிக்கல. என்னை ஆண்டவர் ரட்சித்தது சிலுவையை சுமந்து அவருக்காக நித்திய பரியந்தம் சாட்சியாக மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். So we are not called to carry the legacy of anybody but the cross alone. It is all about Christ. நீங்க வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. சொல்லுங்க, நான் நின்னாலும் எழுந்தாலும் பேசினாலும் நான் சுவாசிச்சாலும் யாருக்காக இருக்கணுங்க? என் கர்த்தரை தவிர வேற ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா.